இந்த வேளையிலும் நாங்கள் இந்த வேளையிலும் வேத பாட நிகழ்ச்சியிலே கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த ஊழியர் சுசேசரின் பின்வானவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். வேத பாடத்தோடு இணைய கத்தர் உதவி செய்வாராக. அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அவர் கூடாக எடுத்து வரப்போகிற வார்த்தைகளுக்காக, தேவ செய்திக்காக, வேத வார்த்தைகளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவரையும் வரவேற்போம். பிரிசலோடையா ஆமேன். இணைந்திருக்க உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. God bless you. ஆமேன். ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இன்றைய நாளும் தகப்பனே, நீங்கள் தாமே கூட நடத்தி வார அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த இடத்துல ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து நாட்களை வழிநடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த கிழமையிலே இந்த நாட்களே நாங்கள் பார்த்தோம், அங்கே திருச்சபையின் ஊழியங்களுக்கான ஆவிக்குரிய வரங்கள் என்ற இதிலே இந்த நாட்களே அதிலே பார்த்தோம். அதிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அங்கே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி, அதாவது ஒரு சிலரை அப்போஸ்தலராகவும், ஒரு சிலரை தீர்க்கதரிசியாகவும், ஒரு சிலரை சுவிசேஷராகவும், ஒரு சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் இந்த நாட்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த 5 வகையான ஊழியங்களை குறித்து இந்த நாட்களை நான் கடந்த கிழமையிலே சொல்லியிருந்தேன். அந்த 5 வகையான ஊழியங்கள் கூட இந்த நாட்களே அங்க வேதத்திலே யாத்ரா புஸ்தகத்திலே இந்த நாட்களே எப்படியாக அதாவது அவர்கள் இந்த நாட்களே அந்த காரியத்தை இந்த நாட்களை நடத்துகிறதை குறித்தும் இந்த நாட்களே அந்த யாத்ராம புஸ்தகத்திலேயும் அந்த 5 வகையான ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்தும் இந்த நாட்களை நான் கடந்த கிழமையிலே இந்த நாட்களை சொல்லி விவரித்திருந்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த விசுவாசிகளுக்குரிய ஆவிக்குரிய வரங்கள் என்ற தலைப்பிலே இந்த நாட்களை நான் தொடர்ந்தும் பேசும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய 4வது பகுதி என்னவென்று சொல்லி சொன்னால், தீர்க்கதரிசிகள் என்ற தலைப்பிலே இந்த நாட்களே நாங்கள் சில காரியங்களை இந்த நாட்களை வேதத்திலிருந்து பார்த்து செல்வோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய நாமத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதல் நாட்களே நேரடியா இந்த நாட்களை பெற்று பேசின விசுவாசிகள் தீர்க்கதரிசிகள் எனப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியில இந்த நாட்களை சொல்லுகிற காரியத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிற காரியம் என்னவென்றால், முதலாவது அவர் பாருங்கள், தேவனுடைய நாமத்தினாலும், 2வது பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதல்னாலும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. இப்ப 2 வகையான காரியம் இந்த இடத்துல நடக்கிறது. முதலாவது பாருங்கள், ஆண்டவருடைய நாமம், முதலாவது நாமத்தை அவர்கள் யூஸ் பண்ணுகிறார்கள். 2வதாக அவர்களுக்குள்ளே வாசம் செய்கிற கர்த்தருடைய ஆவியானவர் கிரிகை செய்கிறார் என்பதை அங்கே சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய அந்த முக்கிய நோக்கம் என்னவென்றால், திருச்சபையிலே இந்த நாட்களிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்க வேண்டும், புதிய உடன்படிக்கையின்படி அவர்கள் இந்த நாட்கள் எழுப்பப்பட்டு பரிசுத்தாவின் வல்லமையை பெற்று தேவனுடைய நற்செய்திகளை மக்களுக்கு கொண்டு வந்து பணியாற்ற வேண்டும் என்பதுதான் அந்த நாட்களிலே அந்த அப்போஸ்தலர்களுக்குள்ளே இருந்த ஒரு வாஞ்சியாக அந்த நாட்கள் இருந்ததை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அப்போஸ்தலருடைய வாஞ்சி என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, ஜனங்கள் பரிசுத்தாவினுடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிறது மட்டுமல்ல, அதே வேளையில இந்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப் அந்த வாழ்க்கையில இந்த நாட்களை இருக்க வேண்டும் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனா இன்றைக்கு பாருங்கள், அநேக இடங்களிலே நடக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது ரொம்ப தூரமாக இந்த நாட்கள் இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிற காரியமே இந்த நாட்களே ரொம்ப தூரமாக அந்த நாட்களே போய்விட்டது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு எடுத்து பாருங்கள். யோசேப்பு தனக்கு நேர்ந்த ஒரு சம்பவத்தின் நிமித்தம் அவர் என்ன செய்தார்னு சொன்னால், தான் உடுத்திருந்த துணியை கூட அந்த நாட்கள் என்ன செய்ய விட்டு ஓடிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர் நான் ஆராதிக்கிற தேவன் ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவருடைய கண்கள் என்னை நோக்குறது என்ற ஒரு அவருக்குள்ளே ஒரு நோக்கம் சிந்தனை இந்த நாட்களிலே அங்கே இருந்தது நிமித்தம்தான் அப்படிப்பட்ட அந்த பாவத்திற்கு உடன்படாதபடி இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், பாவம் என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே மனுஷனுடைய கண்களிலே இந்த நாட்களை கண்களினாலே வருகிறது. அதே வேளையிலே அந்த இச்சையினாலும் இந்த வேளையிலே பாருங்கள், அந்த நாட்களை கண் பார்க்கிறது நிமித்தம் இச்சைப்படுகிறோம். இருதயத்திலே அந்த தூண்டப்படுகிற வேளையிலே சிந்தனையின் மூலமாக இந்த நாட்களில் அந்த பாவம் நிறைவேறுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், இங்கே இந்த வேத வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த
அதாவது இந்த பரிசுத்தவான்கள், அதாவது தேவனுடைய ஊழியர்கள் அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அங்கே ஜனங்கள் இப்படி இந்த வண்ணமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதை சீசர்கள் இந்த நாட்களில் விளங்கினார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, இந்த கடைசி நாட்களிலே மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வார்த்தை அந்த இடத்திலே ஒரு திரும்ப அந்த நாட்களே ஒரு கன்ஃபர்மேஷனுக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகளை, இந்த 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கிற வழியிலே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே, அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்த உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமான என்று நீங்கள் என்று எங்களிடத்திலே விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையிலே அறையப்பட்டவரும் தேவனாலே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொச்சமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் அங்கே தெரிந்திருக்க கடவுதென்று சொல்லி பேதுரு அந்த இடத்திலே இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே என்ன சம்பவம் என்று சொல்லி சொன்னால், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், பேதுரு என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், பரிசுத்த ஆவியினாலே இந்த நாட்களிலே நிறைந்து அவர்களை நோக்கி என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்ப he filled with the Holy Spirit என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அவர் தேவனுடைய ஆவியானவராலே நிரப்பப்பட்டவராய் அந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட எந்த மனுஷனும் எந்த காரியத்தை குறித்தும் இந்த நாட்களை பயப்பட மாட்டான், தைரியமாக இந்த நாட்களிலே பேசுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் ஸ்நானுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் இந்த நாட்களை யோவான் ஸ்நான் இந்த நாட்களை நிரப்பப்பட்டு பாருங்கள். அங்கே இந்த நாட்களை சொல்லுகிறார், வனாந்தரத்திலே விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்கு வழியை தேடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறது. முதலாவது. இரண்டாவதாக இந்த நாட்களில் ஏரோதுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே நேரடியாக பகிரங்கமா ஜனங்களுக்கு முன்பாக இந்த நாட்களை சொல்லுகிறார். இந்த நாட்களே நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை இந்த நாட்களே இப்படியாக வைத்திருக்கிறாய் என்று சொல்லி இந்த நாட்களே பகிரங்கமா இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதன் நிமித்தம் தான் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே அவனுக்குள்ளே ஒரு காய்மாறம் இந்த நாட்களே வருகிறது. ஏனென்றால் யோவானை அந்த இடத்திலே அவரை கொல்லும்படியாக அவன் நினைக்கிறான். ஆனாலும் ஜனங்கள் அவரை ஒரு தீர்க்கதரிசி என்பது நிமித்தம் ஜனங்கள் இந்த நாட்களே அவர்களுக்கு ஒரு குழப்பம் வந்துடும் என்ற ரீதியிலும் இந்த நாட்களிலே அதை அந்த நாட்கள் வர வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் அந்த காரியத்திலே. அப்ப அதற்கு பின்பாக அந்த நாட்களே அவருடைய மனைவியினுடைய அந்த காரியத்திலே, அதாவது அவருடைய ஜனநாள் இந்த கொண்டாட்டத்திலே பார்க்கிற வழியில் அவருடைய மகளை இந்த நாட்களை ஆடவிட்டு இந்த நாட்களை என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அதிலே அந்த இடத்துல யோவானுடைய தலையை அந்த இடத்துல கேட்டு அங்கே வாங்கி காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய. அப்ப பாருங்கள், என்ன வழியாக அந்த தந்திரமான சூழ்ச்சி ஊடாக அந்த நாட்களில் யோவான் ஸ்நானை கொலை செய்கிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இதுதான் இங்கே நடக்கிற காரியம் என்னவென்றால், ஒரு மனுஷன் பரிசுத்தாவினுடைய வல்லமையினால் நிறங்கி பேசுவானா இருந்தால், அவன் எந்த ராஜாவா இருந்தாலும் சரி, தேசத்தை ஆளுகிறவரா இருந்தாலும் சரி, தேசத்திலே அதிகாரம் உள்ளவரா இருந்தாலும் சரி, நேருக்கு நேரம் பேசிட்டு போகக்கூடிய மனுஷனாக அந்த நாட்களில் இருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே பாருங்கள், தானியேலுடைய நண்பர்களை குறித்து இந்த நாட்கள் சாத்சாக் மேசாக் அவருடைய நண்பர்களை பாருங்கள். அவர்கள் இந்த நாட்களிலே பாருங்கள், ராஜாவுக்கு இந்த நாட்களிலே எதிரிலே அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது என்னவென்று சொல்லி சொன்னால், நீங்கள் என்னதான் எங்களை அக்னியில போட்டாலும் காரியங்களை செய்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னாரென்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் நீர் செய்த சிலைக்கோ நீர் செய்த காரியத்துக்கோ இந்த நாட்களை நாங்கள் விழுந்து பணிய மாட்டோம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சந்தர்ப்பத்திலே பாருங்கள், இந்த நாட்களே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அவர் ராஜாவை விட அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர்கள் அந்த ஆவியானவருடைய வல்லமையினால் எப்படியாக அந்த நாட்களை தேவனோடு ஒரு ஐக்கியப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ராஜா சாதாரண மனுஷன் ஐயா. ராஜா இன்றைக்கு இந்த பூமியில இந்த நாட்களை செத்துருவார். ஆனா நம்முடைய ராஜா இந்த நாட்கள்ல இதோ மரித்தன் சதா காலங்கள்ல உயிரோடு இருக்கிறேன் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்ன ராஜா இந்த நாட்கள்ல அங்கே இந்த நாட்கள்ல நமக்கு ஒரு நித்திய ஜீவனை தருவார் என்ற ஒரு நம்பிக்கை இந்த நாட்களே அவங்களுக்குள்ளே இந்த நாட்களில் இருந்ததை பார்க்கிறோம். அந்த வாலிபர்களுக்குள்ளே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு துணிவான காரியம் எப்படி என்று சொன்னால், அந்த காரியம் எப்படி வந்தவன் சொன்னால், அவர்களுக்குள்ளே இருந்த ஆவியானவருடைய அபிஷேகம், the anointing. கர்த்தருடைய பிள்ளைகளே,
அந்த அபிஷேகத்தினால் தான் இந்த நாட்களில் சொல்லுகிறார்கள். இந்த நாட்களில் என்னவென்று சொன்னால், என்ன நடந்தாலும் என்ன காரியத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை, ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் அதற்கு பின்பாக அவர்களை கட்டி 7 மடங்கு அந்த அக்கினியை ஜுவாலையாக்கி அக்னியிலே போடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அவர்கள் ஆராதிக்கிற தேவனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், அந்த இடத்துல அந்த அக்னியிலே அவர்களோடு சேர்ந்து 4வது மனுஷனாக அந்த நாட்களை உலாவுகிறதை பார்க்கிறோம். அதிர்ச்சியான காரியம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. உடனே அந்த ராஜா அந்த இடத்துல பார்க்கிறார், என்னையா 3 பேரை போட்டோம், 4வது ஆள் இந்த நாட்களில் தேவபுத்திரருக்கு சாயலாக இந்த நாட்களை இருக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்களை பார்த்து விட்டு உடனே அந்த இடத்துல அந்த சட்டத்தை மாத்துகிறார். அவர்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன், அப்படியான எல்லாரும் அவரைத்தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கும். இது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இதுதான் இந்த ஆவியானவருடைய அபிஷேகம், ஆவியானவருடைய உந்தல், ஆவியானவருடைய காரியத்தினால் இந்த நாட்களில் நடக்கிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே. அப்ப இங்கே அதாவது பேதுரு ஆவியிலே நிறைந்துதான் இந்த நாட்கள் இந்த காரியத்தை இந்த நாட்களை சொல்லுகிறார். பாருங்கள் அந்த வசனத்தை, இந்த 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, அருமையான கர்த்தர்களே, புனியாளியா இருந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட காரியத்தை பாருங்க. இந்த பேதுரு இந்த இடத்துல சொல்லுகிற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்கனவே அடித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உயிர் தெழுந்த நாட்களை பாருங்கள், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து கொண்டு போயிருந்தார். இந்த நாட்களே, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளரை அனுப்புவேன், அவர் வந்து இந்த நாட்களை என்ன செய்வார், பாவங்களை கண்டித்து உணர்த்துறது மட்டுமல்ல, உங்களுக்கு என்னென்னத்தை பேச வேண்டுமோ அதை இந்த நாட்களை போதிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களுக்காகத்தான், அந்த பெந்தைக்கோஸ்து நாளுக்காகத்தான் இவர்கள் காத்திருந்தார்கள். பெந்தைக்கோஸ்து நாள் வந்ததற்கு பிறகு இவங்கள் தானே இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். நாங்கள் அந்த சிலுவை மரணத்துக்கோ அல்லது இந்த நாட்களில் ஆண்டவருக்காண்டி மரிப்பதற்கோ நாங்கள் அங்கே பயப்பட மாட்டோம், தயங்க மாட்டோம் என்ற துணிவு அவர்களுக்கு இந்த நாட்களில் உருவாகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய அந்த துணிவு உருவாகிறதுக்கு முக்கியமான காரியம் ஆவியானவருடைய அபிஷேகம். நீங்கள் வேதத்தில் எடுத்து பாருங்கள், ஸ்தேவான் என்று சொல்லப்படுகிற ஆண்டவருடைய ஊழியர், பந்தி விசாரிப்பு காரணா இருந்த அந்த ஸ்தேவான் ஒரு பெரிய ஒரு மகத்துவமான ஊழியத்தை இந்த நாட்களில் செய்யவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாதாரணமாக அந்த நாட்களில் ஒரு பந்தி விசாரிக்கிற ஒரு சாதாரணமான சீசனாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த அவரை இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களே பாருங்கள், அங்கே ஜனங்கள் கல்லறிந்து கொள்ளும்படியாக ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருகிற வேளையிலே, அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் இருந்தால், அந்த நேரத்திலே பவுலாகிய சவுல் இந்த நாட்களே ஜனங்களுடைய வஸ்திரங்கள் பாதுகாட்சி அந்த நாட்களை காத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது அதை பாதுகாக்கிறதா. அந்த சந்தர்ப்பத்திலே தான் அவரை கல்லறிந்து கொள்ளுகிறார்கள். அந்த வேளையிலே பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறது சொன்னால், அவர் ஆவியில நிறைகிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அவர் இரத்த சாட்சியா மரித்து கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே பாருங்கள், அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தான் அவர் சொல்லுகிறார், வேறு ஒன்றுமில்லை. என்ன வார்த்தை? பிதாவை ஆண்டவர் என்ன சிலுவையிலே அடிக்கப்பட்டு ஆண்டவர் ரத்தம் சிந்து சீவனை விடுகிற வேளையிலே சொன்னாரோ, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்ன அதே வார்த்தையை இந்த நாட்களில் சொல்லுகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, வானம் திறக்கப்பட்டது. அங்கே பிதாவுடைய வலது பாரசத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த உட்கார்ந்து அங்கே அவர் எழுந்து நிற்கிறதை இவர் காண்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் தரிசனத்திலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கல்லுகளினால் சரமாரியாக அந்த நாட்கள் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். தலையோ சரீரம் எல்லா இடத்திலையும் காயம்தான் வருகிறது. ரத்தம் அப்படியே இந்த நாட்களை சிந்தி கொண்டிருக்கிறது. ஆனால் மரண தருவாயிலும் ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிறைந்து இந்த நாட்களிலே தனக்கு எதிராக செயல்பட்டவனை மன்னித்து இந்த நாட்களே அப்படியே இந்த நாட்களே தேவனுடைய சமூகத்திலே செல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்காரு கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் அதைத்தான் இங்கே நாங்கள் சொல்லுகிறோம் என்னவென்று சொன்னால், இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் இன்றைக்கு நாங்கள் நிறைந்திருப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே எந்த விதமான காரியங்களுக்கோ எந்த விதமான செயல்பாடுகளுக்கோ இந்த நாட்களை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய உலகத்தை திரும்பி பாருங்க, என்ன காரியம்? ஒரே ஒரு காரியம் தான். என்ன காரியம் என்றால், பெட்ரோல் விலை ஏறிவிட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யுத்தத்தின் நிமித்தம் பெட்ரோல் விலை ஏறினோன்னு அந்த நாட்களை என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அதாவது சாப்பாடுகள் எல்லாம் வெளியேறிவிட்டது. ஒவ்வொரு சாமானும் இந்த நாட்களை வெளியேறிக்கொண்டே இந்த நாட்களை போகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால ஜனங்களுடைய நோக்கம் இந்த நாட்களே நாளைக்கு என்ன செய்வது,
அன்றாட வாழ்க்கையிலே வாழுகிறவர்களுக்கு அதே வழியிலே பாருங்கள், இந்த நாட்களில் எந்த காரியத்தை நாங்கள் செய்து எப்படியாக முன்னேற முடியும் என்ற நோக்கத்தில் இந்த நாட்களில் எல்லாரும் இந்த நாட்களை யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாடல்ல, உலகத்திலே உலகம் முழு நாடும் இந்த நாட்களை யோசித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், இந்த நாட்களிலே ஆண்டவரை சேவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே எதை குறித்து கவலையே படவில்லை. இந்த நாட்களில் அவர்கள் சாதாரணமாக இந்த நாட்களில் இருக்கு. ஏன் அப்படி என்று சொல்லி சொன்னால், இதுதான் உலகத்தானுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு நடக்கிற வழியிலே அவருடைய பரிசுத்தாவுடைய வல்லமை அவர்களுக்குள்ளே இந்த நாட்களில் இருக்கிறபடினால் கர்த்தர் அவர்களை போஷிப்பார் ஐயா. பஞ்ச காலத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே எலியாவை போஷித்த தேவன் இந்த நாட்களிலே அதே தேவன் தான் இன்றைக்கு இருக்கிறார். நீங்க எந்த விதமான மாற்றமும் இல்லை. வேதம் சொல்லி யாத்ரா புத்தகத்தில் எடுத்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார் மோசேக்கு, நான் போய் நீ போய் அவளுக்கு சொல்லு, நான் இருக்கிறவராய் இருக்கிறேன், ஐ ஆம் சொல்லி சொல்லுகிறார். அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், நான் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமா இருக்கிறேன். இதைத்தான் யோவான் சுவிசேஷ புத்தகத்துல வந்து சொல்லுகிறார். இந்த நாட்களிலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரியான கத்துடைப்புகளே. இதோ மரித்தேன், சதாகாலங்களும் உயிரோடு இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன் சொல்லுகிற தேவன் இந்த நாட்களே அவர் ஆதிகாமத்திலே ஆதாமோடு இருந்த தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே கடைசி நாட்களிலே இருக்கிற மனுஷனோடு இந்த நாட்களே கூட இந்த நாட்களை இருந்து நடத்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடிய அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இந்த நாட்களை he is the omnipresent and omnipotent என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த அப்படிப்பட்ட அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த நாட்களிலே நமக்கு தன்னுடைய ஆவியானவரை இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவருடைய வல்லமையினால் இந்த நாட்களிலே இங்கே பாருங்கள், இந்த நாட்களிலே சாதாரணமா இருந்த இந்த பேதுரு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை சிலுவையில் அறிந்தோன்னு பேதுரு எல்லாரும் பார்த்து எல்லா சிசரும் ஒழிச்சிட்டாங்க. ஒரு தரையும் காணையில் அறையை பூட்டிக்கொண்டு இந்த நாட்களே எல்லாரும் இந்த நாட்களை இருந்துட்டாங்க. ஆனா கடைசியா பார்க்கிற வழியிலே மரியாதைதான் அந்த இடத்துல பாருங்கள், இந்த நாட்களை எழுந்து இந்த நாட்களை என்ன செய்கிறான், கல்லறைக்கு வந்து இந்த நாட்களை முதலாவது ஆண்டவரை இந்த நாட்களை காண்கிறதை பார்க்க. அதற்கு பின்பாகத்தான் இவர்களுக்கு போய் சிசுகளுக்கு சொல்லுகிற காரியமாக இந்த நாட்களை இருக்கிறது. ஆனால் பாருங்கள், இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு வருகிற வழியிலே ஆவியானுடைய அபிஷேகம் இந்த நாட்களை நிறைக்கிற வழியிலே பேதுரு அதற்கு பின்பாக பாருங்கள், இந்த நாட்களே இங்க வேதம் சொல்லுகிறது பாருங்கள், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்துதான் எல்லா காரியங்களும் பயப்படாதபடி தைரியமாக ஒரு பிரசங்கம் நடக்கிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுறது கூட பரிசுத்தாவுடைய வல்லமை இல்லை என்றா பிரசங்கம் பண்ண முடியாது. அருமையான கர்த்தருடைய ரொம்ப கவனமா பாருங்க. இந்த நாட்கள் எத்தனையோ பிரசங்கிகள் இந்த நாட்களில் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அவர்கள் எப்படி என்று சொன்னால் ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொண்டுதான் ஆவியானுடைய வல்லமை மூலமாகத்தான் அந்த பிரசங்கத்தை இந்த நாட்களில் ஏறெடுக்கிறார்களே ஒழிய இந்த நாட்களிலே தங்களுடைய சுயத்திலே இந்த நாட்கள் அந்த காரியத்தை இந்த நாட்களை செய்ய முடியாது. அப்படியானால் பாருங்கள், அந்த ஆவியாவுடைய அபிஷேகத்தின் மூலமாய்த்தான் இந்த காரியங்கள் நடக்கும் என்பதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு வேதம் சொல்லுகிற காரியம் தீர்க்கதரிசிகள் என்ற தலைப்பிலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் அவர்கள் தேவனுடைய நாமத்திலே பரிசுத்தாவின் தூண்டுதலினாலே அங்கே நேரடியாக பெற்று இந்த நாட்களை பேசி விசுவாசிகள் தீர்க்கதரிசிகள் எனப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அவருடைய முக்கிய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஜனங்கள் பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பார்க்க வேண்டும், திருச்சபை பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் காட்ட வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில திருச்சபை இருக்க வேண்டும், புதிய உடன்படிக்கையின்படி அவர்கள் இந்த நாட்களில் எழுப்பப்பட வேண்டும், பரிசுத்தாவிட வல்லமையோடு இந்த நாட்களில் நடக்க வேண்டும் என்பதை தான் இந்த வேத வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். ஆதி திருச்சபையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே தீர்க்க தரிசன ஊழியத்தை பற்றி இந்த நாட்களை தெரிந்து கொள்ள பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அங்கே பணி இந்த நாட்களே அடிப்படையாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அவர்களில் இந்த நாட்களில் பிரதான பணி என்னவென்றால் பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய மக்களுக்கு அறிவிப்பதாகும். அது மட்டுமல்ல, தேவனுடைய மக்கள் தேவனுடனும் தாங்கள் செய்து வந்த அந்த உடன்படிக்கை உண்மையா இருக்க செய்வதே அவர்கள் நோக்கமும். அங்கே தீர்க்கதரிசிகள் அங்கே பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்கு உணர்த்தினபடியே எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை மக்களுக்கு அறிவித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப எதிர்காலத்தில் இந்த நாட்களை நடக்க இருக்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எப்படி சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த எதிர்காலத்திலே நடக்கிற காரியங்களை குறித்து பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகள் எப்படியாக இந்த நாட்களை சொல்லி இருக்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் சொல்லப்படுகிறது. பாருங்கள், இந்த நாட்களிலே ஏசாயாவின் தீர்க்கதரிசி ஏசாயாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது 9வது வசனத்திலே அங்கே சொல்லப்படுது 8-9, பின்பு யாரை நான் அனுப்புவேன்,
யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், அடியேன் இதோ இருக்கிறேன் என்று என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமல் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லு என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த இடத்திலே பாருங்க, இப்ப எபிரேயருடைய சரித்திரத்திலே இந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகளின் நிலை எப்படி என்று சொன்னா, அக்காலத்திலே அங்கே அவர்களுடைய அந்த ஆவிக்குரிய நிலை இந்த நாட்களில் உயர்ந்து நின்ற ஆண்களும் பெண்களும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்கதரிசியாக இந்த நாட்களில் இருந்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள் இந்த நாட்களிலே அப்ப என்ன விதமாக இந்த நாட்களில் இருந்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இஸ்ரவேலுடைய சரித்திரத்திலே ஆசாரியர்கள், நியாயாதிபதிகள், ராஜாக்கள், ஞானம் உள்ளவர்கள், ஆலோசகர்கள், சங்கீதக்காரர்கள் ஆகியவர்களை குறித்து இந்த நாட்களில் தனிப்பட்ட இடங்களில் இந்த நாட்களில் கொடுக்கப்பட்டிருப்பினும் அவர்களுக்கு யாரும் தீர்க்கதரிசிகளை போல் இந்த நாட்களிலே மக்களிடம் அந்த உயர்ந்த நிலையிலேயும் பிற்கால மீட்பின் சரித்திரத்தை அதாவது சரித்திரத்தின் செல்வாக்கு பெறும் அளவுக்கு அங்கே உயர்த்தப்படவில்லை என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்காரு கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அந்த பிற்பாட்டு நிலைப்பாட்டை சொல்லுகிறவர்கள் தான் இந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள், அதாவது வருங்காரியங்களை குறித்து சொல்லுகிறவர். இன்றைக்கு மழை முடிஞ்ச அப்புறம் இந்த நாட்களை மழை வரும் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு அதான் இங்க நடந்து கொண்டிருக்கு. யூடியூப்லயே பாருங்க, அந்த நாட்கள்ல மழை வந்து மழையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் நான் சொன்னேன் மழை வரும்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுவார். மழை வர சர்வசாதாரணம் தானே, இதுக்கு இவர் சொல்லியா அந்த நாட்களை மழை வரும் பாருங்கள். இப்படியான காரியத்தை ரொம்ப கவனமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களை பாருங்களா ஒரு டைட்டில் போட்டிருக்காங்க ப்ராஃபிட் தீர்க்கதரிசி சொல்லி. ஆனா நான் வேதத்திலே வாசித்த வேளையிலே எலியா தீர்க்கதரிசியோ அந்த நாட்களை யாரோ அந்த நாட்களை அந்த இடத்துல பாருங்கள் எந்த காரியத்தையும் இந்த நாட்களை போடவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், அவர்கள் அங்கே எதையும் குறித்து இந்த நாட்களை சொல்லவில்லை. அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களிலே தங்களுடைய பட்டங்களே தங்களுடைய காரியங்களே இந்த நாட்களை சொல்லாதபடி இந்த நாட்களை இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அருமை பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களே இன்றைக்கு வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அவர்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய காரியங்களை இந்த நாட்களை செய்கிறவர்களா இந்த நாட்களை இருக்கிறதே அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த ஆவிக்குரிய நிலையிலே இருக்கிற இந்த தீர்க்கதரிசிகள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் பழைய ஏற்பாட்டின் அமைப்பிலே தீர்க்கதரிசிகள் ஒரு பெரும் செல்வாக்குடையவர்களா இருந்து இங்கே எபிரேய வேதாகமத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய காரியங்களை இந்த நாட்களில் சொல்லுகிறவளா இந்த நாட்களில் இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இங்கே வேதம் இதை இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதே அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த நாட்களில் எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த வேத பகுதியிலே பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அவர்கள் இந்த நாட்களில் எபிரேய வேதாகமத்திலே 3 பிரிவுகள் இதை விளக்குகிறது. அதாவது தோரா, தீர்க்கதரிசிகள், எழுதப்பட்டவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே தீர்க்க தரிசன நோக்கங்களுடன் இந்த நாட்கள் எழுதப்பட்ட யோசுவா, நியாயாதிபதி, 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள் என்னும் 6 இந்த நாட்களில் சரித்திர புஸ்தகங்களும் அங்கே அடங்கும். இப்புத்தகங்களை எழுதியவர்கள் தீர்க்கதரிசிகளே என்பது அங்கே 80 நாட்களே புலனாய்வுகளாக இந்த நாட்களை தெரிகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக பிரதியுத்தரமாக வேதத்திலே பாருங்கள் 16 தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் இந்த நாட்களில் உள்ளன என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா முதல் மல்கியா வரைக்கும் இறுதியாக இந்த நாட்களில் வேதாகமத்திலே 5 புத்தகங்கள், தோரா முதல் இந்த நாட்களிலே மோசே வரைக்கும், மோசேயும் தீர்க்கதரிசியாகவும் இந்த நாட்களில் உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15 வசனத்திலே இருந்து பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது. இப்படி எனவே இந்த நாட்களே பழைய ஏற்பாட்டிலே 3/2 பகுதிகள் இந்த நாட்களே தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப 3/2 பகுதி தீர்க்கதரிசிகளால் இந்த நாட்களே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தீர்க்கதரிசிகளை குறிப்பிடும் எபிரேய வார்த்தை இந்த நாட்களே அங்கே முதலாவது பார்க்கிற வேளையிலே ரோயே என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த ரோயே என்று சொல்லி சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன சொன்னால், இந்த எபிரேய பெயர் சொல் வந்து காண்பவர் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியான எல்ரோயே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப எனப்பட்ட இந்த தீர்க்கதரிசின் ஆவிக்குரிய காரியத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தீர்க்கதரிசிகள் இந்த நாட்களை வெளிப்புறத்தின் தோற்றத்தை பார்த்து ஏமாறுகிறவர்கள் அல்ல. நாங்கள் பாருங்க, நல்ல வடிவா இந்த நாட்கள் ஒரு நல்ல ஒரு கோட் ஷூட் போட்டுக்கொண்டு
புவியும் அடிச்சு கொண்டு இந்த நாட்களில் ஒரு ஊழியக்காரர் வருவார்னு சொல்லி சொன்னார். உடனே பார்த்து சொல்ல ஒரு பார்த்தா தீர்க்கதரிசி மாதிரி கிடக்குன்னு சொல்லுவாங்க. என்னத்தை பார்த்து சொல்லுகிறோம்? வெளி தோற்றத்தை போட்டு அவர் போட்டுக்கிற கையில் ஒரு செயின் போட்டிருப்பார், மணிக்கூடு அதுகள் இதுலன்னு சொல்லி பார்க்குற வேலையில பாருங்கள், இப்படியான கழுத்திலே மணி செயினே போட்டிருப்பார். பார்க்கலாம் இவர் பெரிய ஒரு ஊழியக்காரன், பெரிய தீர்க்கதரிசி இன்றைக்கு அந்த கணக்கில் எடுக்கிறாங்க. ஆனால் இப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற அந்த நாட்களிலே அவர்கள் அந்த தீர்க்கதரிசிகள் வெளிப்புற தோற்றத்தை வைத்து இந்த நாட்களிலே அவர்கள் ஜனங்களை அங்கே பார்த்து மாறுகள் அல்ல. நீங்க பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே தாவீதினுடைய வீட்டுக்குள்ள இந்த நாட்களே போறார், தாவீதுடைய குடும்பத்திடத்துல போறார் சந்திக்கும்படியா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களே போய் இந்த நாட்களே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் அங்கே அபிஷேகம் பண்ணுன்னு தான் சொல்லுகிற. அதாவது என்னுடைய இருதயத்துக்கு உகந்தவனை அபிஷேகம் பண்ணுன்னு தான் சொல்லி விடுவேன். ஆனா ஆண்டவர் இந்த நாட்களே அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அவரை குறித்து தாவீதினுடைய முகத்தையோ காரியங்களோ இந்த நாட்களை வெளிப்படுத்தவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தி இருந்தால் நேரே அவர் இந்த நாட்களை சொல்லி இருப்பார். உடனே இவர் இல்லை நீங்க இவர் தான் இன்னமும் ஆளை கொண்டு வாங்கன்னு சொல்லி இருப்பார், சொல்லவில்லை. ஆனா பாருங்க என்ன காரியம் எடுக்கணும்னு சொன்னால், எல்லாரும் அந்த இடத்துல வரி நம்மளுடைய சகோதரர்கள் வருகிற வேளையில இந்த நாட்கள் ஆண்ட இடத்துல கேட்கிற வேளையில அவர் ரிஜெக்ட் பண்ணி கொண்டு போறார். எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணியாச்சு, ஒருவரும் இல்லையாப்பா, எல்லாரும் முடிச்சது பாருங்கள். அதுக்கு பிறகுதான் இந்த நாட்களை கேட்கிறார் அவர், உங்களுக்கு வேற புள்ளிகள் இருக்கா என்று கேட்கிற வழியில தான் அவர் சொல்றார், ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்ச்சி கொண்டு அங்கே இருக்கிறான், காட்டில இருக்கிறான்னு சொல்லுகிற வேளையிலே, அழைத்து வாருங்கள் சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாட்கள் என்ன வேண்டாம், இவன் தான் என்னுடைய இதயத்துக்கு உகந்தவன், அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி. இப்ப பாருங்கள், இதுல என்னத்தை நான் சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அங்கே, அதாவது சாமுவேல் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனா தேவன் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் இருதயத்தை பார்க்கிறார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், சாமுவேல் தீர்க்கதரிசி கூட அந்த இடத்திலே போய் அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் இந்த நாட்களே அந்த குடும்பத்திலே பாருங்கள், அந்த நாட்களே அவருடைய குடும்பத்திலே பார்க்கிறவர்களே அந்த பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து, இவர்கள் அங்கே அதாவது சவுலுடைய போர் வீரர்கள் அல்லவா என்று சொல்லி இந்த நாட்கள் இவர்கள் தைரியசாலி அல்லவா சொல்லி இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே அந்த இடத்திலே அவர் பார்க்கிறதை பார்க்கிறோம். இவர்களைத்தான் அபிஷேகம் பண்ணும்படியாக கர்த்தர் அனுப்பி இருக்கிறார் என்ற நோக்கத்திலே இந்த நாட்களே இருக்கிறதை அங்கே காண்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய திட்டங்கள் அங்கே இந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார், இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லிவிட்டு பார்க்கிறார். அவரே சொல்றாரு பாருங்க, அந்த இடத்துல மனுஷனா முகத்தை பார்க்கிற கர்த்தர் இருதயத்தை காண்கிறார். இது உண்மையான காரியம் ஐயா என்று சொல்லி சொன்னால், முகத்துல பார்த்து இந்த நாட்களை இவன் நல்லவன் கெட்டவன் என்று சொல்லி இந்த நாட்களை முடிவெடுக்க முடியாது. மனுஷனுடைய இருதயத்தை பார்த்தான் ஐயா, அவனுடைய இருதயம் எப்படி இருக்குதோ, வஞ்சத்தினால் நிறைந்திருக்கிறதோ நல்ல காரியத்தில் நிறைந்திருக்கிறதோ என்று சொல்லி நாங்களுடைய தீர்மானத்தை இந்த நாட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே வேதம் சொல்லுகிற பாருங்கள், அங்கே அவர் கர்த்தர் இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் அங்கே அவர்களை பார்த்து இந்த நாட்களை ஏமாறாதபடி இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அந்த நிலையிலே காண்பவர்கள் என்பதை இந்த வார்த்தையை விளக்குகிறதை பார்க்கிறோம். அப்ப காண்கிறவர் என்று சொல்லி அது காரியம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் எபிரேய பதத்திலே எல்ரோயி, அதாவது ரோயே என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அந்த வார்த்தை அந்த எபிரேய பாதையினுடைய விளக்கம் என்னவென்று சொல்லி சொன்னால், இருதயத்தை காண்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நாட் ஃபார் அவர் பிசிக்கல் பாடி, எங்களுடைய சாதாரண அந்த மாமிஷ உடம்பை பார்த்து தேவன் இந்த நாட்களே நம்மை அழைக்கிறது இல்லை ஊழியத்துக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருதயத்தை பார்த்தான் தேவன் அழைக்கிறார். அருமையான கர்த்தருடைய மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தார். மோசைக்கு சகோதரங்கள் இருந்தது. மோசை கூட அந்த நாட்களை சொல்ல, ஆண்டவரே நான் திக்குவாயின், ஆண்டவரே நான் பேச மாட்டேன் என்று சொல்லுறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா ஆண்டவர் சொல்ல, இல்ல நான் விட மாட்டேன் உன்னை, நீ திக்குவாயனா இருந்தாலும் சரி, உனக்கு சகோதரங்கள் இருக்கிறார், நீ போ, உன்னை கொண்டு அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் செய்து முடிச்சார் சொல்லி இந்த நாட்களை. ஏனென்று சொல்லி சொன்னால், அவருக்கு தெரியும் இந்த மோசையினுடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது. பாருங்கள், 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் 80 வருஷம் போயிட்டு, மிகுதி 40 வருஷம் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள். அப்ப பாருங்கள், அரண்மனையிலே மோசே இருந்த வேளையிலே பாருங்கள் எத்தனை, அதாவது வேலைக்காரர்கள் எத்தனை ஆட்களை இந்த நாட்களை என்ன செய்திருப்பார், கட்டாயம் இந்த நாட்களை அவர்களை கண்ட்ரோல் பண்ணி காரியங்களை செய்திருப்பார், அந்த தைரியம். அப்ப அப்படியானால் இப்படிப்பட்ட லட்சக்கணக்கு 12 லட்சம் ஜனங்களை இந்த நாட்களை பாருங்கள், அவ்வளவு பேரை இந்த நாட்களை அனுப்புகிற வேளையிலே பாருங்கள் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், கர்த்தர் அந்த இடத்திலே கர்த்தருக்கு தெரியும் மோசே இந்த ஜனங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலதான் மோசையை தெரிந்து கொண்டார் சொல்லி நாங்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு தேவை மோசே.
கர்த்தர் மோசையோட இருதயத்தை பார்த்தாரு ஒழிய மற்றவங்களோட இருதயத்தை பார்க்கல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசையை பாருங்க, மோசைக்கு எதிராக முறுமுறுக்கிறாங்க. யாரு முறுப்புறாங்க? அவருடைய சகோதரங்கள் முறுமுறுக்கிறாங்க. அந்த இடத்துல கூட இந்த நாட்களை வந்து கர்த்தர் இந்த நாட்களை வந்து மோசையிட்ட இருந்தும் கேட்கல. ஜோவாப்பா, மோசே நீ இருதயம் உடைந்து போய் இருக்கிற, இன்னும் குறிச்சு முறுமுறுக்கிறாங்களே என்று சொல்லி இந்த நாட்கள். ஆனா மோசே அதை பற்றி கவலைப்படவும் இல்லை, காரியங்களை குறித்து தின்னவில்லை. இதுதான் ஆண்டோட விரும்புகிற இருதயம் ஐயா. அப்ப அந்த இருதயத்தை பாருங்கள், தேவன் உடனே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் தான் நியாயம் தீர்க்கிறார். அந்த இடத்துல பாருங்க, கூட்டி கொண்டு வா அந்த நாட்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய சமூகத்துக்கு அந்த இடத்துல வரும்படியாக அந்த நாட்களை கூட்டிக் கொண்டு வரும்படியாக சொல்லுகிற வழியிலே, கூட்டிக் கொண்டு வந்த வழியிலே உடனே குஷ்டரோகம் அந்த இடத்துல வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே மோசேதான் இந்த நாட்கள் என்ன சகோதரிக்காக தான் அங்கே தேவனுடைய சமூகத்திலே இருந்து அழுகிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? அங்கே அவளை குணமாக்குறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியான ஒரு சம்பவம் பாருங்கள். இதுதான் தேவன் விரும்புகிற இருதயம் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஊழியங்களை செய்யலாம் ஐயா, எல்லா ஊழியங்களையும் செய்யலாம். இன்றைய பார்த்தா உலகத்துல விசுவாசிகளை விட பாஸ்டர்மார் கூட. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் இப்படியான காரியங்கள் இந்த நாட்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்கள் இந்த காரியம் இருந்தாலும் இந்த நாட்கள் ஒரு காரியம் இந்த நாட்களிலே தேவன் விரும்புகிற ஊழியத்தை இந்த நாட்களை நாங்கள் செய்கிறோமா என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அதைத்தான் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகள் தேவன் விரும்புகிற ஊழியத்தை செய்தார்கள். ஆனால் அந்த இடத்துல தவறக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி என்று பார்க்க போகிற வழியில பீலையாம் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த பழைய ஏற்பாட்டில் இன்றைக்கு நாங்கள் பழைய ஏற்பாட்டை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்பட்ட இந்த காரியத்திலே பார்க்கிற வெளியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே நான் வாசிப்போமா இருந்தால், இந்த காண்பவர் என்று சொல்லப்படுகிற வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே காண்பவராக இருப்பதால் தேவனிடத்திலே சொற்பனங்கள், தரிசனங்கள், வெளிப்பாடுகள் இவற்றை இந்த நாட்களை பெற்று ஆவிக்குரிய உண்மைகளை இந்த நாட்களை மனிதருக்கு போதித்தார்களாம். யாரு? தீர்க்கதரிசிகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை, ஆவிக்குரிய தரிசனத்தை அந்த நாட்களிலே இந்த தீர்க்கதரிசிகள் வெளிப்பாடு. அதுதான் இந்த 5 எபேசியர்ல சொல்லப்பட்ட படி இந்த நாட்களில் 5 வகையான ஊழியத்திலே இருக்கிற ஒரு வகையான ஊழியம். சபையில மூப்பரை ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார், போதரை நியமிச்சிருக்கிறார், சுவிசேஷர்களை நியமிச்சிருக்கிறார், தீர்க்கதரிசிகளை இந்த நாட்களை நியமிச்சிருக்கிறார் சொல்லி நாங்கள் பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளை. அப்ப அப்படியான சூழ்நிலை பாருங்கள், அந்த தீர்க்கதரிசிகளுடைய காரியம் எங்கே பழைய ஏற்பாட்டிலே மும்முரமாகவும் பலத்ததாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே தீர்க்கதரிசிகள் இவ்வளவு எல்லா பகுதியிலும், அதாவது வேதத்திலே பார்க்கிற வேளையிலே மல்கியா வரைக்கும் உள்ள பகுதியிலே பார்க்கிற வேளையிலே தீர்க்கதரிசிகள் இந்த நாட்களில் இருந்தார்கள். ஆனால் மல்கியாவோடு அந்த இடத்துல வருகிற வேளையிலே தீர்க்கதரிசிகள் அங்கே நிறுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த குறிப்பிட்ட காலத்திலே அதுக்கு பின்பாக அந்த நாட்களில் வருகிறார் பெரிய தீர்க்கதரிசி, தீர்க்க தரிசனத்தையே உருவாக்குற தீர்க்கதரிசி யாருன்னு சொன்னால் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாட்களை வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு தீர்க்க தரிசனம் என்று சொல்லி சொல்ற அளவுக்கு இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யார் இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் சொல்லி கொண்டிருக்கலாம் இந்த நாட்களிலே, ஆனால் எந்த இடத்திலே எதை சொல்லி இன்றைக்கு நடந்திருக்கிறது? அருமையான அன்பு பிள்ளைகள், அதை நாங்கள் சற்று இந்த நாட்களே பார்க்க வேண்டும். தீர்க்கதரிசி என்று சொல்லிச்சுன்னா தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியம் இந்த நாட்களே கட்டாயம் இந்த நாட்களே நடக்க வேண்டும். அது எப்படி என்று சொன்னால் நடக்க போற, அதாவது காலங்களை குறித்து, காரியங்களை குறித்து இந்த நாட்களை தீர்க்கதரிசிகள் என்ன செய்வார்கள்? அதை ஏற்கனவே சொல்லுவார்கள். அப்ப சொல்லுகிற வழியில அதை புத்தக சுருளையோ எண்ணத்திலேயோ அந்த நாட்களை எழுதி வைத்து இந்த நாட்களே அந்த நாட்களுக்காக காத்து கொண்டிருப்பார்கள். அது அப்படியே இந்த நாட்களே நிறைவேறும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தீர்க்கதரிசிகள் பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி கூட இந்த நாட்களை சொல்லி இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி இருக்கிறார் தானே. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொன்னது பிறந்தாரா? பிறந்தார் ஐயா. அப்ப எவ்வளவு காலம் பாருங்க, அந்த காலத்தை பாருங்கள். ஏசாயா தீர்க்க சொல்லி இந்த நாட்களே 400-500 வருஷங்களுக்கு பின்பாக அந்த நாட்களே ஆண்டோட பிறப்பு இந்த நாட்களே வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அது உண்மையான தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனா இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், இவர்கள் இந்த நாட்களை சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் சரியாக இன்றைக்கு நிறைவேறுகிறது இல்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகள், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே காண்பவர் என்று சொல்லி நாங்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், இங்கே தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே பாருங்கள், இந்த வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டிலே மட்டும் இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே 309 முறை இந்த நாட்களே வருகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், அப்ப தீர்க்க தரிசனம் என்ற சொல் எபிரேய
விளக்கச் சொல்லும் தேவனை மனதிலே இருந்து அவரது ஆவியினால் மூலமா இந்த நாட்களிலே வார்த்தை பேசுவது என்பதுதான் அதனுடைய பொருள் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே தேவ ஆவியானர் ஏவுதலினால் தேவனுக்காக இந்த நாட்களை பேசுகிறவர்கள் என்று இந்த நாட்களை பொருள் இன்றைக்கு சொல்லிக் கொள்ளுவதை பார்க்கிறோம். அப்ப ஜெசீனியஸ் என்று எபிரேய சொல் அதிகாரத்திலே இந்த நாட்களிலே தீர்க்கதரிசி என்றும், அதாவது இப்ராபெட்டஸ் என்று சொல்லி கிரேக்க சொல்லிலும் இந்த நாட்களிலே இந்த வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் என்று பொருளாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியத்திலே பார்க்கிற பொழுதிலே அவருக்காக அவரது உடன்படிக்கையின் பிள்ளைகளிடத்திலே பேசுவதே தீர்க்க தரிசன வேலையாகும். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே அப்ப தீர்க்கதரிசிக்கு முதலாவது தேவனுடைய மனுஷன் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. இப்ப 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 24வது அதிகாரம் 21வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 21வது வசனம் சொல்லுகிறது எப்படின்னு பாருங்கள். அப்பொழுது அவன் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டில் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்திலே ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரர் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொன்னான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், இந்த நாட்களில் என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், தன் தகப்பனை பார்த்து பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், ஒரு சம்பவம் இந்த நாட்களில் நடக்கிறது அப்படின்னு சொன்னால், அங்கே அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடியே ஒரு உற்பத்தி காலத்திலே ஒரு குமாரனை பெற்றாள். அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு நாள் அவன் அங்கே, அதாவது அறுப்பறுக்கிறவரிடத்தில் இருந்து தன் தகப்பன் அண்டையிலே போகிற போது தன் தகப்பனை பார்த்து என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்திலே இவன் தாயிடத்திலே எடுத்துக்கொண்டு போய்விடு என்று சொன்னான். அவன் தாயிடத்திலே எடுத்துக்கொண்டு போன போது அவள் மத்தியான வேளையிலே அவன் மடியிலே இருந்து செத்து போனான் என்று சொல்லுகிற வேளையில் அதுக்கு பின்பாக நடந்த காரியம் இந்த நாட்களே அங்கே தீர்க்கதரிசியிடத்திலே இந்த நாட்களை போகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய. இந்த சம்பவத்தை இந்த நாட்களில் இடத்திலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப முதலாவது என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி இந்த நாட்களை அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. 2வது நாட்களை பாருங்கள், இந்த நாட்களில் இந்த காரியங்களை பார்க்கிற வழியிலே 2வது தேவ ஊழியர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான அன்புகள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 20வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 20வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் 20வது அதிகாரத்திலே 3வது வசனம் சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேல் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 வருஷத்துக்கு காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரராகிய ஏசாயா வஸ்திரம் இல்லாமல் பெருங்காலுமாய் நடந்து போகிறது போல இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இப்படியாக இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயாவை நோக்கி, நீ போய் உன் அறைகளிலே இருக்கிற இடையை அவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்று என்றார். அவன் அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமல் வெறுங்காலுடன் நடந்தான் சொல்லி இந்த நாட்கள். அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால் ஊழியக்காரன் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மினிஸ்டர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இங்கே முதலாவது தேவனுடைய மனுஷன், 2வதாக இந்த நாட்களை பார்க்கிற வேளையில ஊழியக்காரன் சொல்லி இந்த நாட்கள் சொல்லு. தானியேல் 6:20 பார்க்கிற வேளையிலும் இந்த நாட்களிலே ஆவியின் மனுஷன் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏசாயா 61:1-3 வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது காவல்காரன் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். எசேக்கியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே இருந்து வாசிக்கிற வேளையிலே தேவனுடைய தூதனானவன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளை. பாருங்கள், அடுத்தாக ஆகாய் 1:13 பார்க்கிற வேளையிலே அங்கே அவர்களுக்கு இந்த நாட்களே, அதாவது எப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லி பார்க்கிற வேளையிலே அவர்களுக்கு தேவனுடைய தூதன் என்று சொல்லப்படுகிறதும், அது மட்டுமல்ல தீர்க்க தரிசனம் சொற்பனங்களுக்கு அர்த்தங்களை சொல்லி நிகழ்காலம் எதிர்கால சரித்திரங்களை அங்கே
படம் பிடித்து காட்டுகிறது போல் திறமையாக அந்த நாட்களில் செய்யப்படுகிறவர்கள் தீர்க்கதரிசிகளாக அந்த நாட்களில் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய இதற்கு ஆதாரமாக வேதத்திலே பார்க்கிற வேளையிலே யோசேப்பை குறித்து பார்க்கிறோம், தானியேலை குறித்து இந்த நாட்களை பார்க்கிறோம். தானியேலுக்கு இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே பாருங்கள், இந்த நாட்களிலே சொற்பனங்களை இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதையும், யோசேப்பு சொற்பனங்களை வெளிப்படுத்துகிறதையும், அங்கே இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே அப்படியாக செயல்பட பாருங்கள். இவைகள் எல்லாம் இந்த நாட்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு தீர்க்கதரிசிகளை போல் இந்த நாட்களில் செயல்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இரண்டாவதாக அந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், மூன்றாவதாக ஆவிக்குரிய மனிதனும் தேவனுடைய வார்த்தையும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், இங்கே எபிரேய சரித்திரத்திலே சொல்லப்படுகிறது, தீர்க்கதரிசி என்பவன் மற்றொரு அதாவது மதத்தவன் அல்ல, மாறாக தேவனுடைய ஆவினாலும் அவருடைய வார்த்தையினாலும் மேற்கொள்கிறவன் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய. அப்ப தீர்க்கதரிசி எனப்பட்டவன் இப்படியாக இருக்கிறான்னு சொல்லி சொன்னால், அவர் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அங்கே ஒரு மத தலைவன் அல்ல, மாறாக தேவனுடைய ஆவியினாலே இந்த நாட்களிலே நிறையப்பட்டு இந்த நாட்களே நடத்துகிற மனுஷனாக இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதை அங்கே இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன். ஏதன் சொல்லுகிறது பாருங்கள். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது. 1வது வசனம். கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 4வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரை, அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இது எப்படியாக இருக்குன்னு சொல்லி சொன்னால், கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டுதான் இந்த காரியத்தை செயல்படுத்துகிறார். பாருங்கள், ஏன் கர்த்தரால செயல்படுத்த முடியாமல் இருந்தது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்? ஏனென்றால் தீர்க்கதரிசிகளோடு தேவனுடைய மனுஷன் என்பதை உறுதிப்படுத்தும்படியாகத்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த நாட்களை என்ன செய்தார்? தேவன் அவர்களை கொண்டுதான் சில காரியங்களை தெளிவாக அந்த நாட்களை பேசினார். எசேக்கியாவா இருக்கலாம், எரேமியா இருக்கலாம், ஏசாயாவா இருக்கலாம், மீகா தீர்க்கதரிசியா இருக்கலாம். இந்த நாட்களை பாருங்கள், அதாவது எந்த தீர்க்கதரிசியா இருந்தாலும் இந்த நாட்களை தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வாயாக இருந்து இந்த நாட்களே அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். எலியாவா இருக்கலாம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், கர்த்தர் இந்த இடத்திலே பாருங்கள், இவர்கள் மூலமா இந்த நாட்களை இந்த இடத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. பாருங்கள், அவனுக்குள் ஆவியும் வார்த்தையும் இருந்ததால், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அங்கே அவர்களுக்குள்ளே இந்த நாட்களிலே 3 குணாதிசயங்களை பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அந்த வெளிப்படுத்துகிற அந்த 3 குணாதிசயங்கள் என்பது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டாம். முதலாவது, வெளிப்படுத்தப்பட்ட தெய்வீக அறிவு, அருமையான அதாவது காட் விஸ்டம் நாலேஜ், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப முதலாவதாக வெளிப்படுத்தப்படுது ரெவிலேஷன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப ரெவிலேஷன் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அங்கே தெய்வீக அறிவு இந்த நாட்களே, அதாவது கர்த்தருடைய அறிவு, கர்த்தருடைய ஞானம், நாலேஜ் ஆஃப் விஸ்டம் ஃபார் காட் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப மக்கள், சம்பவங்கள், மீட்பின் உண்மைகள், இவற்றையெல்லாம் தெய்வீக வெளிப்படுத்துதல் அங்கே அவன் இந்த நாட்களை உணர்ந்தான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப இந்த அறிவின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளை தேவனுக்கும் அவரது உடன்படிக்கைக்கும் உண்மை உள்ளவர்களாக வாழும்படி உற்சாகப்படுத்துவதாக அங்கே போதனை இந்த நாட்களே கண்டிப்பு, எச்சரிப்பு போன்றவைகள் மூலமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவரது சித்தத்தை இந்த நாட்களிலே வெளிப்படுத்துவதே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுடைய சிறப்பு அம்சமாகும். தமது நியாய தீர்ப்பு நிகழும் முன்பே மக்களுக்கு இந்த நாட்களே அறிவிக்க தீர்க்கதரிசிகளை தேவன் இந்த நாட்களிலே உபயோகித்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கு முன்பாக பாருங்கள், அந்த நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், தீர்க்கதரிசிகள் மூலமா இந்த நாட்களை ஜனங்களுக்கு ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கை இந்த நாட்களை தேவன் கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், அப்ப தேவன் பாருங்கள்,
இஸ்ரவேல் யூதா ஆகியவற்றில் இருண்ட சரித்திரத்தின் பின்னணியிலேயே மேசியாவை குறித்த இந்த நாட்களே, தேவனுடைய ராஜ்யங்களையும் குறித்த இந்த நாட்களே, எதிர்கால உலக சம்பவங்களையும் குறித்த இந்த நாட்களே தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டன என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையானது. அப்ப தீர்க்க தரிசனம் எப்படி வெளிப்பட்டது? எதிர்காலத்தை குறித்த சம்பவங்கள் மூலமா இந்த நாட்களே கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் அங்கே வெளிப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மறைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களே அங்கே வெளிப்படுகிறதை அங்கே காண்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்களேன், அப்ப முதலாவது நாட்களே தெய்வீக அறிவு, வெளிப்படுத்தப்பட்ட தெய்வீக அறிவு என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். இரண்டாவதாக, அதாவது தெய்வீகமாக கொடுக்கப்பட்ட வல்லமை, அதாவது பவர் ஆஃப் கோட், அதாவது கர்த்தருடைய வல்லமை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய தேவனுடைய அந்த வல்லமை, தேவன் கொடுக்கிற அந்த வல்லமை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். தேவன் மூலமா இந்த நாட்களிலே கொடுக்கப்படுகிற ஒரு மனுஷனுக்கு தீர்க்கதரிசி கொடுக்கப்படுகிற வல்லமை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே தேவனுடைய ஆவியினாலே நிரப்பும் போது தேவனுடைய, அதாவது தீர்க்கதரிசிகள் அற்புதங்கள் என்கிற நிலைமைக்கு இந்த நாட்களே இழுக்கப்படுகின்றனர். அப்ப தேவ வல்லமை அங்கே அனுபவியாத இவ்வுலக தீர்க்கதரிசிகள் மூலமாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே தேவனுடைய ஜீவனம் இந்த நாட்களிலே அதாவது வல்லமையும் வெளிப்பட்டன என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இந்த வார்த்தையை பார்க்கிற வேளையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலை என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹவுஸ் பாசிபிள், இந்த காரியம் எப்படியாக உண்மையாகும் நாங்க பார்க்க வேண்டும். இப்ப நீங்கள் எலியா தீர்க்கதரிசியுடைய காரியத்தை எடுத்து பாருங்கள். 3 வருஷம் மழை வேண்டாம்னு நிப்பாட்ட சொன்னார் அல்லவா? மழை நின்றதுதானே. அதுக்கு பிறகு 3 வருஷத்துக்கு பிறகு மழை வான்னு சொல்லுகிறோம், மழை பெய்யுதானே. அது எப்படி? இதானே இயற்கைக்கு அப்பாற்பட்ட. அப்ப இயற்கை நிக்குது ஐயா. மழை யாருக்கு சம்பந்தமானது? மழை தேவனாலே இந்த நாட்களை வருகிறது. ஏன்னு சொன்னால் காற்று, நீர், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், நெருப்பு, இந்த 3 காரியங்களும் இயற்கைக்கு சம்பந்தமான காரியம். அது தேவனாலே தான் கட்டுப்படுத்த முடியுமே ஒழிய இந்த நாட்களை பாருங்கள் மனுஷனாலே முடியாது. ஆனாலும் பாருங்கள், இந்த நாட்களே இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த தீர்க்கதரிசி பாருங்கள், இந்த நாட்களே ஆண்டவருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வாயா இருந்த தீர்க்கதரிசி அதாவது அந்த மழையை நிறுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த வழியிலே பாருங்கள், அவர் பெரிய தீர்க்கதரிசியா இருந்தபடினால் காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். இறையாதே அமைதலா இரண்டு சொன்னோன்னா காற்றும் கடலும் அப்படியே அமைதியா இருக்கு. அது எப்படி? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதுதான் பாருங்க. அப்ப இந்த தீர்க்கதரிசிகளுடைய உருவம் தான் எல்லாம் சேர்ந்த இந்த நாட்கள் என்னன்னா கடைசியாக ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை அங்கே இந்த நாட்களே உருவாக்கி கொண்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற. ஏன்னா ஆண்டவராய இயேசு கிறிஸ்துக்குள்ளே சகல வல்லமையும் சகல மகிமையும் சகல காரியங்களும் இந்த நாட்களே இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அதாவது மரித்தோரை உயிர்ப்பித்தார். எலியா தீர்க்கதரிசி மரித்தோரை உயிர்ப்பித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அது எப்படியாக முடியும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். எலியாவின் ஆவியை உடையவர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் அப்படியாக சொல்லுகிறார் சொல்லி சொன்னால், அங்கே எலியா செய்த அற்புதங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்கிற வேளையிலேயே இவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோவாஸ்நானனா இயேசு கிறிஸ்துவா என்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே இந்த நாட்களை வர்றாங்க. யோவாஸ்நானும் கர்த்தருடைய காரியத்தை சொல்லுகிறார், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறார். அவ யோவாஸ்நானை கேட்கிறாங்க இந்த நாட்களை, போயிட்டு இந்த நாட்கள், நீ யாரப்பா என்று சொல்லி இந்த நாட்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், இதே யோவான்ஸ்நானன் தான் இந்த நாட்களே அங்கே ஆண்டவரை குறித்து ஆண்டவருடைய காரியத்தை குறித்து கேட்கிறார். வருகிறவர் இவர்தானா, வர காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். இதுதான் இந்த தீர்க்கதரிசிகளுக்குள்ள உள்ள வித்தியாசமான காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப தெய்வீக வல்லமை இந்த நாட்களை இரண்டாவதாக இந்த நாட்களை கொடுக்கப்பட்டதை அங்கே காணக்கூடிய. மூன்றாவதாக விசேஷித்த வாழ்க்கை முறைகள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய காரியத்தை பார்க்கிற வழி. அப்ப தேவனுக்காக வாழ்வதற்கென்று உலக சாதாரணமான இன்பங்களை தீர்க்கதரிசிகள் வெறுத்து வாழ்ந்தார்கள். தேவனுடைய மக்கள் நடுவிலே விக்கிரக ஆராதனை, ஒழுக்க சீர்கேடுகள், தீமைகள் ஆகியவற்றிற்கு எதிராக ராஜாக்கள், ஆசாரியர்கள் ஆகியவர்கள் வாழ்விலிருந்து அங்கே ஊழல்கள் இவற்றிலே எல்லாவற்றிலும் இருந்து இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்களே குரல் எழுப்பினார்கள். இஸ்ரவேலிலே பரிசுத்தமும் நீதியுமான மாற்றங்களுக்காக போராடி தேவனுடைய ராஜ்யம் அவரது நீதியும் அங்கே இந்த நாட்களே இவற்றுக்கென போராடி தங்களது வாழ்வில் இந்த நாட்களே வரக்கூடிய இந்த நாட்களே அபாயங்களையும் பொருட்படுத்தாமல் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார்கள். அப்ப பாருங்க, இந்த நாட்களே இந்த மூன்றாவது காரியத்தை பார்க்கிற வேளையிலே அவர்களுக்கு என்ன சொல்ற, விசேஷித்த வாழ்க்கை முறை. அப்ப பாருங்கள், விசேஷித்த வாழ்க்கை முறையிலே
நெருக்கங்கள் வந்தது, அபாயங்கள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது. ஆனாலும் அந்த காலகட்டத்திலே பாருங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அதை ஒரு அற்பமாக அந்த நாட்களை எண்ணிவிட்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினாங்கன்னு சொல்லி. இதானே ஒரு உண்மையான தீர்க்கதரிசியுடைய காரியம். அப்ப உண்மையான ஊழியனுடைய காரியம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். தன்னுடைய சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றணும். இன்றைக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி போட்டு காசு பண்ணிட்டு போறாங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அது எல்லாம் ஒரு காரியம் இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளை இன்றைய ப்ராஃபிட்னு சொல்லி வந்தோடனே இந்த நாட்கள் என்ன நடக்கும்? காசை கொண்டே போடுவாங்க இந்த நாட்கள் ஜனங்கள். அருமையான கத்து என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த சூழ்நிலைகளே அந்த பழக்கத்துக்குள்ளே இந்த நாட்களே தள்ளப்பட்டு போனார். அந்த நாட்களில் எலியா தீர்க்கதரிசியா இருக்கலாம், இந்த நாட்களில் எந்த தீர்க்கதரிசியா இருக்கலாம். இவர்கள் போய் யாரிடத்துல போய் இந்த நாட்களை காசு கேட்டார்கள், காசை கொண்டு வாங்கப்பா. அருமையான கத்துல ஒரு தண்ணி கூட இந்த நாட்கள் பாருங்கள், நீங்க கவனிச்சு பாருங்க. பஞ்சாயத்துல போய் இந்த நாட்கள் இருக்கிறார் யாரு? சாரிபாத் தேவகிட்ட நிக்கிற வழியில பாருங்க. இந்த நாட்கள் சொல்ற அந்த நாட்களை போயிட்டு கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு சொன்னா, சரி ஓகே தண்ணி கொண்டு வலிக்கிட்டாச்சு. 2வது நாட்கள் சொல்ற போய் பரேக்கில அடையை கொண்டு வான்னு சொல்லி அவள் சொல்றாள். அந்த நாட்களை பாருங்கள், கிடக்கிறதே ஒரு மணி மாதா இந்த நாட்களை நான் இன்னும் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போக போறோம்னு சொல்லி. அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப என்ன காரியம் நடக்க போகுது பாருங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனா அந்த நாட்கள் அவர் பணத்தை கேட்டாரா? அந்த இடத்துல இல்ல. அவடத்துல அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு கேட்கிறீங்களே. இன்றைக்கு இங்கே பார்க்கிற புதிய ஏற்பாட்டு காலங்கள்ல பார்க்கிற வழியிலே என்பலப்ப கேட்கிறாங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப பாருங்க, இதான் காரியங்கள். அப்ப அவர்கள் அந்த இடத்துல பாருங்கள், தங்களுடைய வயிற்றுக்காகத்தான் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? அந்த காரியத்தை கேட்கிற வேளையிலே அவளும் இந்த நாட்களில் தன்னாலே அதாவது கொடுக்க முடியாத நிலைமையில இருந்த வேளையிலும் சரி என்ன செய்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களே கொடுக்கும்படியாக அந்த நாட்களை அவர் தீர்மானிக்கிறாள். அந்த தீர்மானத்தின்படி இந்த நாட்களை அவள் அந்த காரியங்களை செய்கிற வேளையிலே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே தேவனுடைய மனுஷனுக்கு அவர்கள் செய்த காரியத்தை நிமித்தம் அங்கே அந்த பஞ்சம் முடியும் வரைக்கும் அந்த வீட்டுல எண்ணெயும் குறைவுடையிலையா, மாவும் குறைவுடையில்லை. அருமையான இதுதான் மிரக்கல் ஐயா. அப்ப அந்த இடத்துல பாருங்க, அந்த நாட்கள் என்ன காரியம் நடக்கிறது? ஒரு சாதாரணமான ஒரு சிம்பிளாக அந்த காரியம் நடக்கிறது. ஒரு பெருசாக அந்த நாட்கள் ஒரு சிம்பிளாக நடக்கிறது. ஆனா அந்த காரியத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வழியிலே இது ஒரு பெரிய ஒரு ஒண்டர்ஃபுல் மிரக்கல் ஐயா. மாவும் குறையல்ல, எண்ணெயும் குறையல்னு சொல்லிச்சேன்னா இது எப்படி ஐயா? இன்றைய பாருங்கள் இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எவ்வளவுக்காக தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இன்றைக்கு இருக்கிற நம்மை அவர்களோடு இந்த நாட்களை நாங்கள் கம்பேர் பண்ண முடியாது. என்ன காரியத்தை வச்சும் இந்த நாட்கள் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை ஒருத்தாங்க, தேவனுக்காக அர்ப்பணிச்சாங்க, தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இந்த நாட்கள் அவர்களுக்கு இருந்து அவர்களால் அந்த உண்மையான தீர்க்கதரிசியாக இந்த நாட்களே வாழ்ந்தவர்கள் என்று சொல்லி பாருங்கள். அவரது நீதிக்கு அதாவது அவரது நீதிக்கு இவற்றுக்கெல்லாம் இந்த நாட்களை போராடி தங்கள் வாழ்விலே வரக்கூடிய அபாயங்களின் பொருட்டும் தேவ சித்தத்தை இந்த நாட்களை நிறைவேற்றினார்கள். யாரு? தீர்க்கதரிசிகள். அருமையான பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி, புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிக்கு நாம் வரையில என்ன அருமையான கர்த்தருடைய. அப்ப பாருங்கள், இந்த காரியத்துக்கு பிறகு இந்த நாட்கள் சொல்லப்படுவது அடுத்தது பாருங்கள், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுடைய இந்த கடைசியாக நாட்களை பாருங்கள். இந்த நாட்களே அதாவது 3 காரியங்களை நாங்கள் பார்த்தோம். நான் அடுத்ததாக பார்ப்ப ஒரு காரியத்தை, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளிலே 8 விதமான குணாதிசயங்கள் இந்த நாட்களே இருக்கிறது. முதலாவதாக அங்கே தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவர், அதாவது எப்படி என்று சொன்னால் தேவனோடு நெருங்கிய தொடர்புடைய தேவனுக்கு நம்பிக்கை உரியமாக செயல்பட்டார். 2வதாக மனித நோக்கத்தின்படி இல்லாமல் தேவனுடைய பார்வையின் மூலமாய் உலகை இந்த நாட்களில் உடன்படிக்கையின் மக்களையும் தீர்க்கதரிசியின் நோக்கினான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள் அவருடைய நோக்கம் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது என்பதை இன்றைக்கு இந்த நாட்களில் வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே அவர்கள் தேவனோடு இந்த நாட்களிலே எப்படியாக செயல்பட்டார்கள், எப்படியாக நெருங்கி வாழ்ந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற வழியிலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வேதத்திலே ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆமோஸின் புத்தகத்திலே அங்கே 3வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்த நான் வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கள். 7வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்யார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்ப பாருங்கள். அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், கர்த்தராகிய ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே செய்யாமல் இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களை காரியத்தை செய்கிற வேளையிலே ரகசியங்களை மறைக்க மாட்டார். எல்லாரும் இந்த நாட்களில் காரியத்தை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இதைத்தான் ஆமோஸ் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே சிங்கம் கர்ச்சிக்கிறது யார் பயப்படாது இருப்பார்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாமல் இருப்பார்
சொல்லி இந்த நாட்களை அவர் சொல்லி முடிக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இதுதான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே உடன்படிக்கையின் மக்களை தீர்க்கதரிசி நோக்குகிறான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. இரண்டாவதாக தீர்க்கதரிசி தேவனுக்கு இந்த நாட்களை நெருக்கமாய் இருந்ததால் மனிதனுடைய பாவத்தை கண்டு தேவன் துன்புறும் போது அவனும் இணைந்து இந்த நாட்களிலே தேவனிடத்திலே இந்த நாட்களிலே பரிதாபம் கொண்டான். மற்ற யாவரையும் விட தேவனுடைய நோக்கம், சித்தம், விருப்பம் இவற்றையெல்லாம் அறிந்திருந்தால் தானும் இந்த நாட்களை தேவனை போன்ற இந்த நாட்களே உணர்ச்சி வெளிப்பாடுகளை கொண்டிருந்தான். மற்ற விதமாக இந்த நாட்களை கூறினார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. தீர்க்கதரிசி தேவனுடைய சத்தத்தை மட்டும் கேட்காமல் அவருடைய அருமையான அன்பு பிள்ளைகளே இருதயத்தையும் இந்த நாட்களிலே உணர்ந்திருந்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப பாருங்கள் இந்த நாட்களே அப்ப தீர்க்கதரிசி எப்படி இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் அங்கே தேவனுடைய சத்தத்தை கேட்கிறது மட்டுமல்ல இருதயத்தையும் இந்த நாட்களே உணர்ந்திருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது. எரேமியா 6வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கு சொல்லப்படுகிறது, ஆகையால் நான் கர்த்தருடைய உக்கிரகத்தினால் நிறைந்திருக்கிறேன், அதை அடக்கி இளைத்து போனேன். வீதிகளில் உள்ள பிள்ளைகள் மேலும் வாலிபர்களுடைய கூட்டத்தின் மேலும் ஏகமாய் அதை ஊற்றி விடுவேன். புருஷரும் ஸ்திரீகளும் கிழவரும் பூரண வயதுகளும் கூட இந்த நாட்களே பிடிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்க இந்த நாட்களே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் தேவன் இப்படியாக இந்த நாட்களே பேசுகிறார் என்பதை அங்கே இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப அங்கே அவன் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் கர்த்தருடைய இருதயத்தினுடைய காரியங்கள் இந்த நாட்களை உணர்ந்து இருந்தது நிமித்தம் ஜனங்களுடைய காரியங்களை குறித்து இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே அங்கே பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே வாசிக்கின்றேன் பாருங்கள். 20வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுடன் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இந்த வாசல்களில் பிரவேசிக்கிற யூதாவின் ராஜாக்களும் எல்லா யூதரும் எருசலேமில் எல்லா குடிகளுமாகிய நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அருமையான அன்பு பிள்ளைகளை அவ்வாறு அங்கு சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களில் என்ன? கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை கேளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களிலே கேட்கும்படியாக இந்த நாட்களில் அங்கே ஒரு எச்சரிப்பின் செய்தியை இந்த நாட்களை கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், ஆதலால் பாருங்கள், நான் பேசினது முதல் கொண்டு கதறுகிறேன், கொடுமை என்றும் பால்கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையாகவும் பரிகாசம் ஆயிற்று. ஆதலால் நான் அவரை பிரசாபம் பண்ணாமலும் அங்கே இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகள் அடைக்கப்பட்டு எரிகிற அக்னியை போல் என் இருதயத்திலே இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு அங்கே பொறுக்க கூடாமல் போயிட்டு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே பாருங்கள் எவ்வளவு வல்லமையாக தீர்க்கதரிசிகளுக்குள்ளே செயல்படுது. அந்த எலும்புகளுக்குள்ள போயாம இந்த நாட்களை என்ன செய்யுது? அந்த வார்த்தை அடைக்குதான். அந்த எலும்புகளுக்குள்ள போய் அடைக்கிற வழியிலே வேதம் சொல்லுவது பாருங்க, அந்த அருமையான அந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லப்படுவது பாருங்கள். அந்த நாட்கள் எப்படின்னு சொல்லி சொன்னா அங்க அவர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அந்த நாட்களே அந்த வார்த்தை இந்த நாட்களே பேசுகிற வழியில சொல்லுகிறார் அந்த நாட்களே பாருங்கள், அது எலும்புகளில் அடைக்கப்பட்டு எரிகிற அக்னியை போல் என் இருதயத்திலே இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு அங்கே பொறுக்க கூடாமல் போய்விட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டிலுடைய தீர்க்கதரிசிகளுடைய சில காரியங்களை பார்க்கும்படியாக அந்த நாட்களிலே தேவன் நமக்கு கிருபை செய்த அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப தீர்க்கதரிசியுடைய சுபாவங்கள், தீர்க்கதரிசியுடைய குணங்கள், அவர்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் இந்த நாட்களிலே அவர்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற அந்த அதாவது நாட்களில் அவர்களுடைய பலன்கள், அவருடைய காரியங்கள் இந்த நாட்களிலே ஞானம் எல்லாவற்றையும் குறித்த நாட்களை பேசும்படியாக கர்த்தர் இந்த நாட்களை கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் தீர்க்கதரிசிகள் என்ற தலைப்பில் இந்த நாட்களிலே ஒரு பகுதியை பேசும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அடியேன் இந்த நாட்களை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, மிகுதி பகுதிகளை நாளைய நாட்களை பார்க்க நீங்க கிருபை செய்தபடியா இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட் ஐயா.